ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா, சேது என்னோட குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன், நானே தான் வச்சுப்பேன். அது இப்போ தாலாட்டி சீராட்டி நானே பார்த்துப்பேன்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க. அப்போ உன்னோட கருத்து என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. இல்லை, என்னோட குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க, நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாய் குட்டி போட்டாலே அதை தாய்கிட்டேருந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரெட்டை குழந்தைய என்கிட்டேருந்து எப்படி பிரிக்கிறீங்க? அது பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்போ நாங்கள் நிறைய பஞ்சாயத்து பண்ணியிருக்கோம். அதில் 2 பேர் தரப்பில் பார்த்தீங்கன்னா பேசும்போதே யாரோட தரப்பில் நாங்கள் நியாயம் பேசணும் அப்படின்றது நாங்கள் அப்போவே தெரிஞ்சுப்போம். ஆனால் இதில் நாங்கள் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் எழுதி போடலாம். 2 குழந்தையும் தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டும், ஒன்று அப்பா கிட்ட ஒன்று அம்மா கிட்ட இருக்கட்டும்ன்ற ஒரு ஷீட்டையும் எழுதி போட்டு அந்த குழந்தையவே எடுக்க வைக்கலாம். குழந்தையும் சாமியும் ஒன்று தான் சொல்லுவாங்க. குழந்தை எடுக்கிற ஷீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன வருதோ அதை நம்ம இந்த பஞ்சாயத்து தீர்ப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க முடிவு பண்ணி எழுதி போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் இருக்கிறது தான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு அப்படின்றாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது, என்னோட 2 குழந்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜாங்கமும் சேதவும் இந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா செல்லப்பாண்டி எடுத்து சொல்லுயா உன் பிள்ளைக்கு, ஏன் இந்த மாதிரி பேசினு இருக்க அப்படின்றாங்க. அப்போ செல்லப்பாண்டியும் பார்த்தீங்கன்னா, அத்தா தமிழ் இந்த ஊர்க்காரங்க உன்னோட நல்லத்துக்காக தானே சொல்கிறாங்க, விட அத்தா ஒரு குழந்தைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா அமைதியாயிடுறாங்க. அப்போ தீர்ப்பை சொல்கிறாங்க, ஒரு குழந்தை அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் இருக்கட்டும்ன்ட்டு. அப்போ சேது பார்த்தீங்கன்னா, ஐயா பெண் குழந்தை என்கிட்ட இருக்கட்டையா, அது என் அம்மா, அது என் அம்மா முகத்தையும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி கேட்கும்போது தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா 2 குழந்தையும் என்கிட்ட இருக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி பெண் குழந்தைய அவங்கக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.